ட்ரிபியூட் டு விஜயகாந்த் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருக்காங்க. அவரோட டயலாக் வச்சு அதுக்கு ட்ரிபியூட் சேர்க்குற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேளுங்க. ரமணா மூவியில் ஒரு டைலாக் முருகதாஸ் சார் தான் எழுதினார். பட் ரமணா மூவியில் விஜயகாந்த் சார் பேசுகிறப்போ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த டைலாக். என்னென்னா, வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. அது என்ன வார்த்தைன்னா, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல காப்பாற்றுங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதே வார்த்தைக்கு ஈக்குவலாக அதை சப்போர்ட்டிவாக நான் ஒரு டைலாக் சொல்கிறேன். சொல்லக்கூடாத வார்த்தை சோசியல் மீடியாவும் சரி, பக்கத்து வீட்டுக்காரன்ட்டையும் எதிர்த்த வீட்டுக்காரன்ட்டையும் சொல்லக்கூடாத வார்த்தை என்ன தெரியுமா? நரம்பு பிடிச்சி இழுக்குது. இந்த வார்த்தை ஒன்று போதுங்க. நான் ஏற்கனவே என்னுடைய பழைய வீடியோவில் பேசியிருக்கேன். சார் சயாட்டிக்கா நரம்பு பிடிச்சி ஃபுல்லாக இழுக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஆங்கில வேர்டை பிரவேசிக்காதீங்க, ஆங்கில வார்த்தையை பிரவேசிக்காதீங்க. என்ன சிக்கல்னா, அந்த சயாட்டிக்கா நரம்பு சியாட்டிக்கா, இப்போ நம்ம தமிழ் மக்கள் சயாட்டிக்கா தான் ஆக்சுவலாக. பட் எனிவே ஹூவர் ஸ்பீக் ஒவ்வொருத்தரும் ஆக்சென்ட் மாற்றிக்கிறாங்க. இப்போ தமிழில் சியாட்டிக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சோம். சியாட்டிக்கா வந்துருச்சா, சியாட்டிக்கா வீடியோ எதையாவது ஒன்றை பார்த்துவிட்டு இந்த சியாட்டிக்கா நரம்பு பிடிச்சி இழுக்குது சார் அப்படின்ட்டு ஒரு பழைய வீடியோ பேசியிருப்பேன். அது எங்கேயாவது கீழே கமெண்ட்டில் இங்கே தொங்கிக்கிட்டு இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ பிரச்சனை என்னென்னா, எல்லா பேஷண்ட்டும் என்கிட்ட சொல்கிறத வச்சு நான் பார்த்து அனலைஸ் பண்ணதாக இருக்கட்டும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் எல்லாருமே பேஷண்ட் அவங்களே சொல்கிறாங்க, சார் வர்றப்பே நரம்பு பிடிச்சி இழுக்குது. நரம்பு பிடிச்சி இழுக்காது. அதனால தான் நான் ட்ரிபியூட் டு விஜயகாந்த் சார்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. சொல்லக்கூடாத வார்த்தை, யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாத வார்த்தை, அது உங்கள் டாக்டர்கிட்டே சொல்லக்கூடாத வார்த்தை, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டே சொல்லக்கூடாத வார்த்தை. டயக்னோசிஸ் டாக்டர் பண்ணுவார், அது நரம்பா தசையான்னு சொல்லி. நீங்கள் என்ன செய்யுதுன்னு மட்டும் சொல்லுங்கள். தசை பிடிச்சி இழுக்குது, இழுக்கிற மாதிரி இருக்குது, அது என்ன இழுக்குதுன்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். காஃப் கிராம்ஸ், நைட் தூங்குறப்ப கரண்ட கால் பிடிச்சி இழுக்குதுல, அது இழுக்க தானே செய்யுது. அதே இப்போ நரம்பு பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிச்சு, தசை பிடிச்சி இழுக்குது. அந்த வார்த்தையை தயவு செஞ்சு போடாதீங்க. அதனால தான் சொல்கிறேன், வக்கீல்கிட்டையும் சரி டாக்டர்கிட்டையும் சரி சொல்லக்கூடாத வார்த்தை நரம்பு பிடிச்சி இழுக்குது. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.